சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. வசமாக சிசிடிவி கேமராவில் சிக்கிய கரூர் திமுகவின் நிர்வாகிகள் ஒட்டுமொத்த தவறும் திமுக தான் செய்தது என்பதை வீடியோ மூலமாக விஜய் அவர்கள் வெளியிட்டுள்ள நிலையில் தற்பொழுது பல்வேறு சிசிடிவியின் காட்சிகளும் வெளியிடப்பட்டு வருகிறது. மத்திய புலனாய்வுத்துறை அதிகாரிகள் விசாரணைக்காக இன்று கரூர் வந்த நிலையில் பல்வேறு சந்தேகங்களையும் எழுப்பியுள்ளனர். கூட்ட நெரிசல் ஏற்படாத வகையில் இடங்களை எதற்காக திமுக அரசு செய்து கொடுக்க தவறியது? திமுகவின் கூட்டம் மட்டும் பாதுகாப்பான இடத்தில் நடத்தப்படுவதும் பிற கட்சிகளுக்கு மட்டும் இக்கட்டான இடங்களை கொடுப்பதும் எதற்காக? பிரபல முன்னணி நடிகர் என்ற காரணத்தினால் சொன்ன நபர்களை விட அதிகமாக வருவார்கள் என்று உளவுத்துறை எதற்காக மேலிடத்தில் கூறவில்லை? உளவுத்துறை ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் இல்லையா என்ற ஒரு குற்றச்சாட்டுகளும் சம்பவம் நடைபெற்ற இடத்தில் திமுகவின் நிர்வாகிகள் திமுகவின் நபர்கள் தற்பொழுது விஜய் அவர்கள் மீது செருப்பை வீசியும் கற்கள் வீசியும் வீடியோக்கள் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. கூட்டத்திற்கு 25,000த்திற்கு மேற்பட்டவர்கள் வந்ததுதான் மிகப்பெரிய தவறு என்று திமுக மற்றும் காவல்துறையினர் கூறுகிறது. 25,000 பேர் வருகிறார்கள் என்றால் எதற்காக முன்கூட்டியே உளவுத்துறை சொல்லவில்லை? இது திட்டமிடப்பட்டுள்ள ஒரு மிக முக்கியமாக ஸ்டாலின் அவர்கள் விஜய் அவர்களது அரசியல் வாழ்க்கையை முடிக்க வேண்டும் என்பதற்காக 39 அப்பாவி நபர்களது வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக முடித்துவிட்டார். மேலும் வருகின்ற சட்டசபை தேர்தல் இன்னும் 6 மாதங்கள் தான் இருக்கிறது. மக்கள் எப்பொழுதும் எதிராக ஸ்டாலின் அவர்களுக்கு இருப்பார்கள். ஏனென்றால் எதையும் மன்னிப்பார்கள். ஆனால் அரசியலை இவ்வளவு மோசமாக நடத்தக்கூடிய நபர்களை ஒருபோதும் தமிழக மக்கள் மறக்க மாட்டார்கள், மன்னிக்க மாட்டார்கள் என்பதை நாம் உறுதியாக கூற முடியும். விஜய் மீது தவறே கிடையாதா என்று கேட்டால் அவர் மீதும் பல தவறுகள் இருக்கிறது. ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திமுக அரசு தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்து கொள்ள வேண்டும். கலைஞரால் முடியாதது ஸ்டாலினால் முடித்து விட்டது என்று 2வது முறை அரியணை தொடர்ச்சியாக திமுக வெற்றியடைந்த வரலாற்று சாதனையே ஸ்டாலின் படைக்க வேண்டும் என்பதற்காக தனக்கு எதிராக இருக்கக்கூடிய புதிய அரசியல் கட்சி தலைவர் விஜய் அவர்களை அரசியலில் இருந்து ஓரம் கட்ட வேண்டும். இந்த வழக்கு நிச்சயம் 3 முதல் 4 மாதங்கள் வரை தொடரும். அதுவரை தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட முடியாத வகையிலும் அரசியலை ஒட்டுமொத்தமாக வெற்றியடைய முடியாத வகையிலும் விஜய் அவர்களுக்கு நெருக்கடியை கொடுக்கும் விதமாக ஸ்டாலின் அவர்கள் போட்ட திட்டம்தான் என்ற தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது.